என்பதாக அறிவிப்பு செய்துவிட்டது, அனுமதி கொடுத்து விட்டது. உள்நோக்கத்தோடு இது சிறுபான்மையினருக்கு போய் சேரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இன்னும் வேறு பல சமூகத்திலே பிரிவினைகளை ஏற்படுத்தி ஒற்றுமையை குலைத்து இன்னும் இந்த சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையை இப்போ நாம் அனுபவித்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையிலிருந்து இந்த மக்களை திசை திருப்ப வேண்டும், இந்த நல்ல சூழ்நிலையை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கல்வி நிறுவனம், இந்த கல்வி பள்ளிக்கூடம் இங்கு வருவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத போக்கு இந்த இடத்துல நடந்து கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட சமூக விரோத போக்க திருப்பி இங்க கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி இப்போ பல சமூக விரோதிகள் செய்து கொண்டிருக்கிறான். இந்த சிறுபான்மையினருக்கும் சரி, இங்கு சுற்றி வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான, ஏன்னு சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாட்டில் நடந்துட்டு இருக்குது. பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான, பெண்களுக்கு பாதுகாப்பான கல்வியை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி எத்தனையோ மாற்று மத சகோதர சகோதரிகள் கூட ஒழுக்கமும் பாதுகாப்பும் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள்ல கிடைக்குது. இது போன்ற சூழ்நிலைய மற்ற பள்ளிக்கூடங்களும் கொண்டு வர வேண்டும் என்பதாக பல நேரங்கள்ல கோரிக்கைகள் விடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு பள்ளிக்கூடம், பெண்கள் பள்ளிக்கூடம் இங்க நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அத அரசு அவங்களும் யோசிக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதற்கு இடையில முறையாக எப்படி கோர்ட்டிலிருந்து வந்து முறையாக ஆட்சியரும் சரி, யாரும் இது வரைக்கும் வரல, முறையாக பேசி இதை காலி செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை வேணாம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, முறை தவறி அடாவடித்தனமாக வந்து புல்டோசரை வச்சு தகர்க்கிறது, இது போன்ற சூழ்நிலை நம்ம தமிழகத்தில் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்போ ஒரு சிறுபான்மையினருக்கு நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய இந்த அரசு நமக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குது என்று சொன்னால், சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்கிறோம், சிறுபான்மையினருடைய நலன்ல அதிகம் கவனம் செலுத்துறோம், குறிப்பாக பெண்கள் கல்வி விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்துறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு சிறுபான்மையினுடைய கல்வி பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய இந்த இமாம் ஷாஃபி பள்ளிக்கூட விஷயத்துல ஏன் இப்படி நடந்து கொண்டாங்க? அது மட்டுமல்லாது எப்படி வடநாட்டுல என்ன நடந்து கொண்டிருக்குதோ அது போன்ற ஒரு விஷயத்தை எங்க கையில் எடுக்கும் பொழுது இங்க சிறுபான்மையினுடைய அந்த பாதுகாப்பை எந்த அளவுக்கு இவங்க உறுதிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு அச்சமாக இருக்கு. நாம அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, எப்படி ஒரு தொகை நிர்ணயம் செய்து பெண்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்கு இந்த அரசு இந்த இடத்தை இமாம் ஷாஃபி நிர்வாகத்திட்ட விற்று அதற்கு அந்த இமாம் ஷாஃபி நிர்வாகமும் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை அவங்க வாங்கி முழுவதுமாக நாங்க இமாம் ஷாஃபி பொதுமக்களாகிய நாங்களும் இமாம் ஷாஃபி நிர்வாகத்திற்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
இந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமாக தொடர்ந்து எப்படி இதுவரை நடந்து கொண்டிருந்ததோ அது இன்னும் சிறப்பாக நடத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இதுக்கு பொதுமக்களாகிய அனைவருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவையாக இருக்குது. இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை மூலதனமா வச்சுக்கிட்டு நம்முடைய இடங்களை கபலீகரம் செய்து நமக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் தீட்டுக் கொண்டிருக்கிறார். யாரோ பாஜக நினைச்சிடாதீங்க தயவு செய்து. உள்ளூர்ல இருக்கக்கூடிய திமுக எப்படி போனாலும் பரவாயில்லை, எதிர வரக்கூடிய 2004 நாங்க திமுக தான் ஓட்டு போடுவோம் சொல்லக்கூடியவங்க தயவு செய்து இந்த போராட்டத்தில் இருக்காதீங்க. ஏன்னு சொன்னா நம்ம இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அனைத்தும் திமுக ஆட்சி காலத்துல. கோயம்புத்தூர் கலவரமா இருக்கட்டும், சிறைவாசிகளுடைய சிறை கொட்டடியா இருக்கட்டும், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும், அனைத்தும் யாருடைய ஆட்சி காலங்கள்ல கபலீகரம் செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா திமுக ஆட்சி காலத்துல. எங்கோ கோயம்புத்தூர்ல, திருச்சியில, மானாமதுரையில, மதுரையில நடச்சிடாதீங்க. இப்ப அதிரைக்கு வந்துருச்சு, நாளைக்கு உங்க வீடு வரல வரலாம். தயவு செய்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. வெறும் ஓட்டு வங்கியா மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நம்ம என்ன கிள்ளுக்கிறையா? ஏங்க 50 ஆண்டு காலமா நம்முடைய கல்வி நிறுவனத்தை நம்ம வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கல்வி நிறுவனத்தை அசால்ட்டா சீல் வச்சுட்டு போறாங்க. சட்டத்துல எப்படி தெரியுமா? ஒரு எவிக்ஷன் பொசிஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? முதல்ல ஆர்ஐ வரணும், தாசில்தார் வரணும், டெப்டி கலெக்டர் வரணும், விஏஓ வரணும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல சீல் வைக்கணுமே தவிர ஒரு சாதாரண நகராட்சி ஆணையரும் நகராட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரும் வைக்க முடியாது. எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஈபிக்கு இடம் கொடுத்தோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடம் கொடுத்தோம், வாட்டர் டேங்க் இடம் கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்தோம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு இடம் கொடுத்தோம், எலக்ட்ரிசிட்டிக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். இந்த காவலர்கள் நிம்மதியா வாழ்றாங்களா பின்னாடி, அது நம்மளோட இடங்க. சங்கத்து கொள்ளை, சம்சல் இஸ்லாம் சங்கத்துக்கு உண்டான கொள்ளை அது. இன்ன வரைக்கும் பட்டா நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் நமக்கு எடுத்து தந்துட்டு எடுத்துட்டு போகட்டும், யாரும் நம்ம கேட்க போறது இல்ல. இங்கேயே யாருக்கும் என்னமோ நடக்குதுன்னு சொல்லி அங்கங்க கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கு போராட்டம் ஒரு இடத்துக்கு வந்தாதான் நம்மளுடைய திண்டாட்டங்கள் தீரும். அது வரையில் நமக்கு திண்டாட்டம் தீராது. எந்த ஆட்சியா இருந்தாலும் இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியா மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒன்றான எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். திமுக அரசு சிறுபான்மையினருக்கு உண்டான நலன் காக்கும் அரசுன்னு சொல்றீங்க. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க ஒரு தோழர் கோயம்புத்தூர்ல. அவனை தீவிரவாதின்னு புடிச்சு வச்சு 25 வருஷங்க. அவன் வேலையை அவனால செய்ய முடியல, கிட்னி ஃபெயிலியர். அவனை வெளியில விடுங்கன்னு போராட்டம் நடத்தினா நீங்க போட்டு தேர்ந்தெடுத்தீங்கல்ல திமுக அரசு, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றான். இவன் பழைய சித்தாந்தத்துல தான் இருக்கிறான். இவனை வெளியில விட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரியே நடவடிக்கையில் ஈடுபடுவான். என்ன விருந்துக்கு போயிடுவானா? அயோக்கிய இருக்கான். இதுக்கெல்லாம் யாருங்க பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு இருந்துச்சு. இறைவன் நமக்கு உண்டான ஒரு ஒற்றுமையை தந்திருக்கிறான் அல்லாஹ். இந்த ஒற்றுமையின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உரிமைகளை நாமே வென்றக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆட்டம் அந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்கு அவன் தர்றான், இவன் தர்றான், அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஒவ்வொன்றும் உங்களுடைய உரிமை. சிஏஏ என்ஆர்சி போராட்டத்துக்கு நம்ம வீட்டாப்ப போறான், நம்மளோட தோப்பு போகுது, நம்மளோட நிலம் போகுதுன்னு சொல்லி ஓடி வந்தீங்கல்ல, இன்னைக்கு பாருங்க அதே நிலைமையில உங்களை குறை வச்சிருக்கான். அப்ப எடப்பாடியை சொன்ன குறை இன்னைக்கு யாரை சொல்ல போறீங்க? குறை எடப்பாடி சொல்ல போறீங்களா? பிஜேபி சொல்ல போறீங்களா? நாம் தமிழர் சொல்ல போறீங்களா? முஸ்லீம் லீக் சொல்ல போறீங்களா? எல்லா நாயும் அதே மாதிரி தான். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிடுங்க. நமக்கான உரிமைகளை நாமே வெல்லாத வரையிலும் எங்கேயுமே நம்ம வெல்ல முடியாது. அதற்கான களத்தை உருவாக்கி கால்களை பதித்து இறைவன் துணை நிற்கிறான் என்ற ஒற்றுமையோடு வாங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உள்ள நிக்கிற ஆண்கள் அப்படி முன்னாடி வந்துருங்க. பள்ளிவாசல் இடையே நிக்கிற ஆண்கள் அப்படி எல்லாம் முன்னாடி வந்துருங்க. அப்படியே வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அருளற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த இடத்தில் நீங்களும் நானும் பல வருடங்களாக நான் என்னுடைய தாய் என்று எங்களுடைய சமூகத்தினுடைய எல்லா மனிதர்களும் இஸ்லாம் இன்ன பிற மதத்தை பின்பற்றக்கூடிய எல்லா நபர்களும் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு உயர்வான நோக்கத்தில் 1975 ஆண்டு இந்த பள்ளிக்கூடம் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனமாக எமது கரத்தில் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு சில காலங்கள் உருண்டோடி அதற்கு வாடகை கட்டி அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்த சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரை சூட்டி முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாமல் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லா நபர்களுக்கும் சம உரிமையோடு சமத்துவத்தோடு கல்வியை இந்த மக்கள் வெளியூர்களுக்கு சென்று சிரமப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கல்விகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. காலத்தினுடைய உருண்டோடுதலின் காரணமாக இந்த இடத்தினுடைய பற்றாக்குறையின் காரணமாக இதே பெயரில் எமது ஊரினுடைய ஒரு புறத்தில் இன்னொரு பள்ளியை நிர்வகித்து அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு புறம். இப்பொழுது நீங்களும் நானும் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த இடத்தில் ஒன்று கூடவில்லை. எந்த ஊரை பூர்வீகமாக கொண்டு இந்த ஊரில் அரசாங்கத்தினுடைய பெயரால் இயங்கக்கூடிய எல்லா இயந்திரங்களும் இயங்கக்கூடிய அரசு உத்தியோக வேலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் இன்னும் எந்த விடயமெல்லாம் அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி தருமோ அப்படி எனது ஊரில் எந்த பெயரை எல்லாம் சொல்லலாமோ எல்லா இடங்களும் எங்களுடைய இஸ்லாமியர்களின் இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய பிற மதத்தை சேர்ந்த எம் தொப்புள் குடி சொந்தங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் பெயரின் ரீதியாக வேறுவராக இருந்தாலும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறு விதமாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் பழகக்கூடிய விதம் எங்களோடு உடன் பிறந்த சகோதரர்களை போன்று மத வேறுபாடு இல்லாமல் பழகி பிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடுகளின் ஏதேனும் விசேஷங்கள் என்றால் முஸ்லிம்களை தாண்டி ஏனைய மதத்தவர்களை அழைத்து நாங்கள் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எமது ஊரில் ஒரு விஷச்செடி வளர்ந்திருக்கிறது. இந்த பிஜேபி எதிர்த்து நீங்களும் நானும் பல போராட்ட களங்களை சந்தித்தோமோ, ஏதோ ஒரு குஜராத்தில் நடந்த பிரச்சனைகளுக்காக நம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடினோமோ, ஏதோ ஒரு யூபியில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக நம் மக்கள் ஒன்று கூடினோமோ, இன்றைய எமது ஊரில் பிஜேபியை காட்டிலும் இந்த திராவிடம் என்ற மக்கள் எல்லாம் முழுமையாக நம்பி எம்முடைய ஓட்டுக்களை அவர்களுக்கு போட்டு அவர்களை ஆட்சியில் அமர்த்தினோமோ, அந்த விஷச்செடிகள் அந்த விஷங்கள் எமது ஊரை சுரண்ட ஆரம்பித்து விட்டது. மதத்தின் ரீதியாக இனத்தின் ரீதியாக மொழி என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருந்த எம்மிடத்தில் மத கலவரத்தை உண்டாக்குவதற்குண்டான செயல்பாடுகளை ஒரு சில விஷச்செடிகள் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இஸ்லாமியர்கள் இப்படி கத்துவோம், பெண்களை கூட்டமாக அழைத்து வருவோம், ஆண்கள் ஒருபுறம் நின்று கொடியை தூக்கிக் கொண்டு அல்லது ஏதோ ஒரு கூட்டத்திற்கு கீழால் போடக்கூடிய கோஷங்களை மட்டும் கத்திவிட்டு செல்லக்கூடிய கூட்டம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் அடங்கி போகிறோம் என்றால் இந்த சத்தம்
கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களாக அந்த விஷச்செடியை கண்டெடுத்து அவருக்குண்டான பதவி நீக்கம் செய்து அவருக்கு இனிமேல் அரசாங்கத்தின் ரீதியாக பதவிகள் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்களினுடைய இறைமறையில் பல வசனங்கள் இருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன். எங்களினுடைய அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதாக. ஆம், அந்த ஒரு காரணம் தான் நாங்கள் இந்த இடத்தில் அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு முகம் இருக்கிறது. இந்த அல்லாஹ் எங்களை பொறுமை காக்க சொன்னானோ, இந்த அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை கடமையாக்கினானோ, பார்த்திருப்பீர்கள், காலையிலிருந்து கூட்டமாக நின்று கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கான தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நாங்கள் பள்ளிகளுக்கு மத்தியில் செல்லுகிறோம். காரணம் தெரியுமா? உங்களினுடைய அரசாங்கத்தினுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. காவலர்கள் நிற்கிறீர்கள், எங்களை பாதுகாப்பதற்கு என்பதாக நினைத்து நிற்கிறீர்கள். இல்லை, இந்த உலகத்தில் யாரினுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளை சரிவர தொழுது வந்தோம் என்றால் அல்லாஹ் ஆகிறவன் எங்களை கட்டாயமாக பாதுகாப்பான். அதனை தாண்டி இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் குறைவான கூட்டத்தோடு காணப்படுகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஊர் முழுக்க 50,000 மக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் குறைந்தது 30,000 பேர் இருப்பார்கள். ஏன் வரவில்லை என்பதாக. அதே கூட்டத்திற்காக நாங்கள் ஒன்று கூடக்கூடிய கூட்டம் கிடையாது. எங்களினுடைய சமூகம் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்கு எந்த ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் முதலாவது குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட மனித படைப்புகளிலும் மிக குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாங்கள் தான். சாதாரணமாக நினைத்துக் கொண்டீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த எங்களுடைய நல்ல நோக்கங்களை சுரண்டி பார்க்கிறீர்கள். அரசாங்கத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சிகளுக்கு படிப்பணிந்து நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அமைதியாக இருப்பதன் காரணம் எல்லாம் போர்க்கொடி தூக்க தெரியாமல் கிடையாது, ஆயுதங்கள் ஏந்த தெரியாமல் கிடையாது. எங்களுக்கு முன்னால் நீங்களும் உங்களினுடைய அரசாங்கமும் எங்களினுடைய அல்லாஹ்விற்கு முன்னால் கால் தூசிக்கு கூட சமமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த இடம் திணற அதரையினுடைய மக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம். நீங்கள் எங்களுக்கான உரிமைகளை சரிவர வழங்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபடுவோம். நீங்கள் தடியடி நடத்துவீர்களா? நடத்திக் கொள்ளுங்கள். உங்களினுடைய ரப்பிற்காக நாங்கள் நல்லதை இந்த பூமியில் செய்வதை நீங்கள் தடுப்பீர்கள் என்றால் அதற்கு மதத்தை பெயர் சொல்லி ஒரு சில விஷ செடிகள் வளர்ந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது. அவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த ஊரை விட்டும் தூரமாக ஒதுக்குப்புறமாக தள்ளி வைக்க வேண்டும். இல்லை, அவர் இந்த பாதையின் பக்கம் செல்லுவார், அநியாயங்கள் செய்து கொண்டே இருப்பார் என்று சொன்னால் எங்களினுடைய தாக்குதலும் எங்களினுடைய போராட்டமும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்பதை நீங்கள் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர். இரண்டு சொன்னங்களை இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்களிடம் சொல்லுகிறேன். தாய்மார்களே, நான் உட்பட நீங்கள் உட்பட நீதி கிடைக்குமா என்று உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டாம். ஏனென்றால் எனக்கான நீதி கட்டாயமாக இந்த உலகத்தில் மறுக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் கிடைக்கும். ஆனால் இதனை நாம் அப்படியே விட்டுவிடக் கூடாது. இப்படி நாம் விடதான், இப்படியே நாம் இறங்கி போகத்தான் நம்மை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை நண்பர்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சீல் வைக்க வேண்டும் என்றால் அதற்கான சட்டத்தில் சரியான ப்ரொசீஜர் இருக்கிறது, அதற்கான அடிப்படையில் இருக்கிறது. ஆர்டிஓ வர வேண்டும், இன்னும் பிற அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கையொப்பமிட்டு ஒட்டுமொத்த மக்களினுடைய முடிவின் கீழால் தான் சீல் வைக்க வேண்டும். நீங்களே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களே அதனை பின்பற்றவில்லை, அதனை செயல்முறைப்படுத்தவில்லை, அத்துமீறி இங்கே
இங்கே சீல் வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அத்துமீறுவதற்கு ஒரு நிமிடம் ஆகாது. ஆனால் எங்களினுடைய அத்துமீறல்கள் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி அது ஒரு பெரிய கலவரமாக மாறிவிடக்கூடாது என்ற உயர்வான நோக்கத்தில் எங்களினுடைய பேச்சுக்களின் வாயிலாக மட்டும் நாங்கள் எங்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை நண்பர்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதனை பதிவு செய்து கொள்ளுங்கள். உடனடியாக நாளையே எங்களுக்கான தீர்வு கட்டாயமாக வர வேண்டும். இல்லை என்றால் இந்த அதிராம்பட்டினத்தினுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் வேறு விதமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. இயக்கங்களுக்கு கீழால் கிடையாது, கொடிகளுக்கு கீழால் கிடையாது, அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவிற்கு கீழால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையின் கீழால் நாங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ஒன்று கூறுவோம். இந்தியாவினுடைய ராணுவம் என்றாலும் சரி, எங்களினுடைய ரப்பு அல்லாஹ்வினுடைய உதவியை தாண்டி உங்களால் எதையும் இந்த இடத்திலிருந்து எடுத்துச் செல்ல முடியாது. ஊர்களில் எந்த அளவிற்கு பள்ளி வாயில்கள் இருக்கிறதோ அதே அளவிற்கு சமமாக நீங்கள் வணங்கக்கூடிய உங்களினுடைய வணக்கஸ்தலமும் இருக்கிறது. அதில் பல இடங்கள் கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. அது மட்டுமா, பலரினுடைய வியாபார இடங்கள் கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. ஆய்வுக்கு உட்படுத்த அதிராம்பட்டினத்தை எத்தனை இடங்கள் அவர்களுடைய சொந்த பெயர்களில் இருக்கிறது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி நாளைக்கு எல்லாத்துக்கும் சீலை நாங்க ஒத்துக்கிறோம். இதுக்கு சீல் வச்சது உண்மைதாண்டு. அட என்னடா முஸ்லீம்கள் தான் சாதாரணமா? நீ சொல்லிக்கிட்டே இருப்பான முதுவை காட்டிக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கான ஒரு நிலை மாறும். எங்களுக்கான ஒரு நிலை மாறும். எங்களினுடைய ரப்பு அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் நாங்கள். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஒரு இடத்தில் பேசுகிறது, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ் கத் ஜமஊ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதத்துஹும் ஈமானா. உஹதினுடைய யுத்தம் முடிந்து இஸ்லாமியர்கள் தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டு பல இஸ்லாமிய சஹாபாக்கள் கொல்லப்பட்ட யுத்தம் அது. பத்ரினுடைய யுத்தம் முடிந்து உஹதினுடைய யுத்த களத்தில் அப்பொழுது இரத்த காயங்கள் ஆறாத நிலையில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபி அவர்களினுடைய உடலிலும் காயம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது இரத்த காயங்கள் கூட ஆறாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த விடயத்தை குர்ஆனில் பதிவு செய்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ். இப்படி அடிபட்டு இரத்தம் காயாத நிலையில், அந்த காயங்கள் ஆறாத நிலையில் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றால், யார் இந்த இஸ்லாமியர்களை எதிர்த்தார்களோ அந்த குறைஷ் கோத்திரத்தில் இருந்தும் இன்னும் சில நபர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால் சொன்னார்கள், இரத்த காயம் ஆறாமல் இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு கூட்டம் உங்களை கொலை செய்வதற்காக ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக காயத்தோடு இருக்கக்கூடிய அடிப்பட்ட காயமாறாத சஹாபாக்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم. அவர்கள் பயப்படவில்லை. فزادتهم அடிபட்டு கிடந்த இரத்த காயத்தோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? فاخشوهم பயப்படவில்லை. فزادتهم ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தையை, ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலர் என்பதாக அந்த இடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி அவர்கள் அடுத்த யுத்த களத்தில் கண்டார்கள். நாங்களும் அதுதான். எங்களுக்கான வாசகம் போராட்டம் கிடையாது, எங்களுக்கான வாசகம் ஆர்ப்பாட்டம் கிடையாது. எங்களுக்கான வாசகம் ஒன்றே ஒன்றாக இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவனை எங்களை கட்டாயமாக திட்டமாக பாதுகாப்பான் என்ற விடயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முடிவை கட்டாயமாக நீங்களும் நானும் மிக விரைவில் காணுவோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, இந்த நாளை அல்லாஹ் திருக்குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறானோ இந்த நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டுமோ, ஒட்டுமொத்த மனித சமூகமும் பெருநாளை போன்று புத்தாடை அணிந்து தொழுவதற்காக செல்லுவோமோ, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஜும்ஆவினுடைய தொழுகை முடிந்தவுடன்
எல்லா மக்களும் பெண்கள் ஆண்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லா நபர்களும் அந்த பெருநாளை ஜும்மாவினுடைய அந்த பெருநாளை புத்தாடையோடு நீங்களும் நானும் இந்த இடத்தில் ஒன்று கூடுவோம். எங்களுக்கான நீதி கிடைக்கும் முறையிலும் கோஷமிடுவோம். அதனை தாண்டி எங்களுக்கான நீதி வரவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம். அதனையும் தாண்டி எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தினுடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதனை வாக்கு மூலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் யாருக்கும் பயப்பட்டவர்கள் கிடையாது, அஞ்சக்கூடியவர்கள் கிடையாது. எனது அஞ்சுதல், எனது அடிபணிதல் என்னுடைய அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கும். சத்தியம் விடுகிறோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு காரணம் பயம் என்று எதுவுமே கிடையாது. எங்களுடைய பயம் அக்ஸமபில்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விடுகிறோம். நாங்கள் பயப்படுவதெல்லாம் எங்களை கிடைத்த எங்களுடைய அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அதையால் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் சக நண்பர்களை நாளைக்கு அழைத்து வாருங்கள். ஒவ்வொரு பெண்களும் நாளைக்கு ஒரு நாளைக்கு பரவாயில்லை, உணவில்லாமல் இருக்கலாம். என்ன நடக்கப் போகிறது? சஹாபாக்கள் அப்படிதான். அவளினுடைய யுத்தத்தில் குழிகள் வெட்டப்பட்டது பல மாதங்களாக. பல சஹாபாக்கள் சாப்பிடவில்லை. வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு அவர்களுக்கான அந்த இஸ்லாத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்டார்கள். எமது இந்த இஸ்லாத்தினுடைய வெற்றி கிடையாது, எமது உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உலமாக்களில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்ட களத்தில் பார்த்திருக்கிறோமா? அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு முக்கியமான இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசச்செடி விசச்செடி என்பதாக ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். விசச்செடியினுடைய பெயர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இனிமேலும் கூட இந்த திராவிடம் அதிமுக என்பதாக நீங்களும் நானும் அரசியல் கட்சிகளை நம்பினோம் என்றால் கட்டாயமாக அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். உங்களுக்கான எனக்கான நீதியை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதிர்பார்த்து நீங்களும் நானும் காத்திருப்போம். சொல்ல வருவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எனக்கான உதவி, எனக்கான பாதுகாவலன், எனக்கான பயம், எனக்கான அஞ்சுதல், எனக்கான அடிபடிதல், எங்களுக்கான எல்லா நிலைகளும் என்னை படைத்த எனது அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டும்தான் வரும். எங்களை சிறையில் போடுவீர்களா? அதற்கு ஆசைப்பட்ட உள்ளங்கள் நாங்கள் எங்களுடைய கழுத்துக்களை அறுப்பீர்களா? அந்த அறுப்பதற்கு தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ரத்தம் இந்த பூமியில் இந்த மார்க்கத்தினுடைய ஒரு நிலைக்காக இழக்கப்படும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மரணித்தவர்கள் கிடையாது. சுவனத்தினுடைய பதவிகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆதலால் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சத்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்குதோ நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த நிலையும் ஏற்படலாம், எவ்வளவு மோசமான நிலையும் ஏற்படலாம். உங்களுடைய என்னுடைய ஈமானை எனது ரப்பிற்காக தற்காத்துக் கொண்டு எனக்கான அஞ்சுதலும் அடிபணிதலும் கட்டுப்படுதலும் அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கும் என்ற வாசகத்தை சொன்னவனாக ஹஸ்புனல்லாஹ் 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 வ நிஅமல் வகீல் வ நிஅமல் வகீல் வ நிஅமல் வகீல். அல்லாஹ்வே போதுமானவன், அவரை சிறந்த பாதுகாவலன். அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக நீங்களும் நானும் இந்த இடத்தில் அமர்வோம். அல்லாஹ் உங்களுக்கான எனக்கான நீதியை கட்டாயம் வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொடரும் என்பதை அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இஷா தொழுகை முடிந்து பெண்களினுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு பெண்கள் வீடுகளுக்கு செல்லலாம். ஆண்கள் இங்கே இருந்து ஒரே ஒரு நாளைக்கு எனது ரப்பிற்காகவும் எங்களினுடைய இஸ்லாமிய சொந்தத்தினுடைய உரிமை இழக்கப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காகவும் இந்த இடத்திலே ஒன்று கூறுவோம். ஏழை இறைவன் உங்களுக்கான எனக்கான வெற்றி கட்டாயமாக தருவான். இஷா தொழுகை முடிந்தவுடன் பெண்கள் விரும்பினால் இருக்கலாம். ஆனால் உங்களினுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் வீடுகளுக்கு செல்வதுதான் நல்லது என்ற ஒரு உயர்வான நோக்கத்தை நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். நாங்கள் இந்த இடத்தில் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் வெற்றியையும் நீதியையும் எதிர்பார்ப்போம். பெண்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் ஜுமாவினுடைய தொழுகை முடிந்து கட்டாயமாக வந்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிக்கின்றோம் அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். திமுக அரசே
Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.